சும்மா கபோர்ட் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டுருக்கும்போது, எங்க அம்மாவோட வெட்டிங் சாரி என்னோட கண்ல பட்டுச்சு. நார்மலாவே அழகா இருக்க சாரியெல்லாம் விட மாட்டோம். இதுல எங்க அம்மாவோட வெட்டிங் சாரி அப்டின்னா சும்மாவா இருப்போம்? ரீகிரியேட் பண்ணலாமா? நான் குளிச்சுட்டு வந்ததும், இந்த சாரிக்கு ஒரு அழகான ஜிமிக்கி போட்டா நல்லாருக்கும் அப்டின்னு இந்த ஜிமிக்கி தான் சூஸ் பண்ணியிருந்தேன். அழகா இருக்குல்ல? அதுக்கப்புறமா நமக்கு தெரிஞ்ச பேசிக்கான மேக்கப்ல முதல் ஸ்டெப்பா ஐலைனர் போட்டுக்கிட்டேன். இந்த ஐலைனர் போட்டு முடிச்சதுக்கப்புறமா லிப்புக்கு வந்தேன். லிப்ல வந்து ஃபர்ஸ்ட்டு லிப் லைனர் வச்சுட்டு, ஒரு டார்க் ஷீட் வச்சு ஒரு லிப் லைனர் போட்டதுக்கப்புறமா, அதுக்குள்ள இந்த லிப்ஸ்டிக் வச்சுட்டு நான் லிப்ப ஃபில் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான் பெருசாலாம் எதுவும் மேக்கப் பண்ணல. அதுக்கப்புறமா எங்க அம்மாவோட ரொம்ப பியூட்டிஃபுல்லான சாரி தான் நம்ம இப்ப கட்ட போறோம். இந்த சாரி வந்து அப்பவே இவ்ளோ அழகா இருந்துச்சா? அப்டின்லாம் எனக்கு அப்பவே இவ்ளோ அழகான கலெக்ஷன்ஸ்லாம் இருந்துச்சா? அப்டின்னு எனக்கே வந்து பார்த்ததும் டவுட்டா தான் இருந்துச்சு. இது எங்க அம்மாவோட வெட்டிங் சாரி அப்டிங்கிறதுனால இட்ஸ் கம்ப்ளீட்லி பியூர் பட்டு சாரி. இதலோட டிசைன்ஸுமே வந்துட்டு ஆக்சுவலா ரொம்ப சூப்பராவே இருந்துச்சு. எனிவேஸ் அது எங்க அம்மாவோட சாரி. நிஜமாவே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இந்த சாரி அதுவும் இல்லாம எங்க அம்மாவோட வெட்டிங் சாரி எனக்கு எப்படி இருக்கு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. என்ன இருந்தாலும் எங்க அம்மாவோட வெட்டிங் சாரி எங்க அம்மாவ விட எனக்கு கொஞ்சம் கம்மியா தான் இருந்துச்சு. எங்க அம்மா ரொம்ப அழகா இருந்தாங்க வெட்டிங் சாரில.